தற்போதைய உடனுக்குடன் நிரலை விழுப்புரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை குறித்தான கூடுதல் தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழையானது பெய்து வருகிறது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்து வருகிறார்கள். குறிப்பாக விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது பலத்த மழையானது பெய்து வருகிறது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் மக்கள் மகிழ்ச்சியடைந்து வருகிறார்கள். விழுப்புரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை குறித்தான உடனுக்குடன் நிரலை வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் விவசாயிகள் மற்றும் மக்கள் மகிழ்ச்சியடைந்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ் விழுப்புரத்தில் இருந்து. வணக்கம் பரணிராஜ். தற்போது வெயில் வாட்டி வதைத்த நிலையில் விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழை குறித்தான கூடுதல் விவரங்கள் வழங்கலாம் பரணிராஜ். சூர்யா, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்ததால் வெப்பத்தின் பிடியில் சிக்கி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்த நிலையில் விழுப்புரம் மற்றும் அதன் சுற்று வட்டார இடங்களில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் இருந்து வந்த சூழ்நிலையில் தற்போது பலத்த மழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் நகரம் மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள பகுதிகளான ஜானகிபுரம், கண்டமானடி, அரசூர், பெரும்பாக்கம், காணை, கோலியனூர், வளவனூர், முண்டியம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலுமே சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் பலத்த மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களிலும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர்ந்து இடைவிடாமல் பெய்து வரும் இந்த பலத்த மழையின் காரணமாக கடந்த சில நாட்களாகவே நிலவி வந்த வெப்பம் தணிந்து தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சூர்யா, கடும் வெயிலுக்கு மத்தியில் விழுப்புரத்தில் பெய்து வரக்கூடிய மழை குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்.